ஒருத்தன் திருட பிளான் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எந்த வீட்டுக்கு திருட போகிறான், எப்போ திருட போகிறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 48 பூட்டை வீட்டை சுற்றி போட்டு வீட்டு பாதுகாப்புக்கு ஒரு நாயை வளர்த்து சிசிடிவி வச்சு அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. ஏமாத்தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா எப்போ வருவார்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால எப்பவுமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். வேதத்துல பாருங்க, மத்தேயு 24:42 போட்டிருக்கு, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம ஏசப்பா எப்போ வருவாரு, எப்படி வருவார்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா வரும்போது நம்ம கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. அப்படின்னா நம்ம டெய்லி ஏசப்பாவோட பாதத்துல அமர்ந்து நம்ம பாவங்களை அவரோட பாதத்துல அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த நாட்கள்ல தேவன் நீங்க நெருங்கி வரீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அவரோட நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு தேவன் கிட்ட கிட்டி சேருங்க. அவரோட வருகை அன்னைக்கு கைவிடப்பட்டு போகாத படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை மாத்திரம் நம்புங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When a thief is planning to steal something from you, only he knows the time and the place and what he is going to steal from you. You don't know whether the thief will come to your house or not, but still you will protect your house by locking all the doors, and you will also install CCTV cameras, and some people will also have dogs for security purposes. Likewise, in our life we don't know when our God is going to come, but we have to be prepared. Look what the Bible says in Matthew chapter 24 verse 42. Therefore stay awake, for you do not know on what day your Lord is coming. Yes, we do not know when he will come, but we should always be prepared so that we will not be left out on his second coming. So spend some time in his presence every day and confess all your sins to Lord and stay away from the sin and commit your life in his hand and make use of this grace period and get closer to our God so that you will not be left out in the second coming. So be very cautious and be prepared so that we can go with the Lord in his coming. Be prepared, be blessed, and be a blessing to others. God bless you all. Have a blessed day. Amen.